ஷோல்டர் டிஸ்டோஷியா அப்படின்னா என்ன? உங்களுக்கு டெலிவரி ஆகிற டைமில் குழந்தையோட ஹெட் வெளியே வர்ற டைமில் குழந்தையோட ஒரு ஷோல்டர், ஒரு தோள்பட்டை இல்லைன்னா 2 ஷோல்டரும் மாமோட பெல்விஸ், அதாவது அம்மாவோட அந்த இடுப்பெலும்பு இருக்கு இல்லையா, அதை தாண்டி வர முடியல, அதில் மாட்டிக்கிச்சு குழந்தையோட ஷோல்டர் அப்படின்னா அதுதான் ஷோல்டர் டிஸ்டோஷியா. அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஆப்ஸ்டெட்ரிக் எமர்ஜென்சி. குழந்தை ரொம்ப பெரிய பேபியாக இருக்காங்க, இல்லைனா அம்மாவுக்கு மெட்டர்னல் டயபெட்டிஸ் இருக்குது அண்ட் அதனால் பேபி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு பேபியோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் இப்படி நடக்கிறது உண்டு சில சமயம். குவிக்காக ஆக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ உங்கள் டாக்டர் உடனேயே கிட்ட இருக்க டாக்டர்ஸ் ஆர் நர்சஸை கூப்பிட்டு ஒன்று குழந்தைய ரோட்டேட் பண்ணி அந்த ஷோல்டர்ஸ் எந்த ஆங்கிளில் ஸ்டக் ஆகாமல் வர முடியுமோ குழந்தை, அந்த மாதிரி குழந்தைய ரொட்டேட் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த பெல்விக் போன் இருக்குல்ல, அந்த அந்த பேசேஜை கொஞ்சம் எப்படியாவது விரிவடைய வச்சு அப்புறம் குழந்தைய டெலிவர் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணலாம்.